இவ்வளோ நாளாக இந்த மாதிரி ஒரு கேஜெட் எங்கடா வச்சிருந்தீங்க? இந்த ரெண்டு ஸ்பீக்கரோடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும்? ஈஸியாக நுழைஞ்சிருது. கொஞ்சம் பெருசாக இருக்கிறது, நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து என்கிட்ட எம்ஐ கேபிள் தான் இருக்கு, நான் அதை எடுத்து கனெக்ட் பண்ணுறேன். ஹாய் ஹலோ, வெல்கம் டு டெக்பி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, டப்ஸ்டெப்போடைய ஒரு மேஜிக் கேஜெட் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் டப்ஸ்டெப்ன்ற ஒரு பிராண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஒரிஜினல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கன்ஃபார்ம்டாக தெரியல. பிகாஸ் நிறைய பிராண்ட் இதே மாதிரி ஷேப்பில் சில பேர் விற்றுக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி ஸ்பீக்கரை பீட்ரான் அப்படின்றவங்களும் விற்றுட்டு இருக்காங்க. பட் டப்ஸ்டெப்பில் தான் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குது. இவங்களே நியூ ரிப்பப்ளிக் அப்படின்னு ஒரு சில இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேபி முறைப்படி தாலி கட்டின புருஷன் அவனா கூட இருக்கலாம். இவன் லிஸ்ட்ல இல்லையடா, அவன் தாங்க முறைப்படி தாலி கட்டின புருஷன். எனக்கு கன்ஃபார்ம்டாக தெரியல. இருந்தாலும் இந்த கேஜெட்டை பற்றி ஏன் நான் பேச போகிறேன்னா, இது இத்தினூண்டு ஸ்பீக்கர்ல இருந்து எவ்வளோ சவுண்டு தெரியுமாங்க வருது, தாறுமாறாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் TWS பேரிங்னு ஒரு மெத்தட் இருக்குது. அது என்னன்ட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு அதிலே புரிஞ்சுட்டு பாருங்களேன். இதே மாதிரி இன்னொரு ஸ்பீக்கரை வாங்கி ரெண்டுத்தையும் ஒன்றா கனெக்ட் பண்ணால் ஸ்டீரியோவாக வச்சு கேட்கலாம். அது எதுக்கெலாம் கேட்கலாம், எப்படியெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது, நாங்களே சொந்த காசில் இதை வாங்கியிருக்கோம். இதோட ப்ரைஸ் டீட்டெயிலையும் நான் சொல்கிறேன். இது ஒர்த்தா இல்லையான்ட்டு இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதான் அந்த மேஜிக் கேஜெட் டப்ஸ்டெப்போடைய பாப் 600ன்ற மாடல் நம்பரு. ஆக்சுவலாக சேம் மாடல்லே பார்த்தீங்கன்னா பீட்ரான் நிறைய பிராண்ட் வந்து இதே மாதிரி லுக்கில் இதே மாதிரி டிவைஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இவங்க என்ன ஸ்பெஷலாக இருக்காங்கன்னா, இதோட குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது. அவுட்லுக் பார்க்கும்போது மெட்டலில் பண்ண மாதிரி இருக்கும், பட் மெட்டல் இல்லை, இது வந்து பிளாஸ்டிக் தான். இதுலேயே இன்னொரு கலர் வேரியண்ட் இருக்குது. ஆக்சுவலாக அது வந்து சன்செட் எல்லோன்னு நினைக்கிறேன். தாறுமாறாக இருக்குது. அது அவைலபிள் கிடைக்கல. ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே அது பிடிச்சிருக்கும், அதை பை பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. இதில் இன்னொரு ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் நான் என்ன பார்க்குறேன்னா, 52 mm டிரைவர் வச்சுருக்காங்க. அதோட ஸ்பீக்கருடைய சைஸ் அது வந்து உங்களுக்கு 6 வாட் ஸ்பீக்கரு. தாறுமாறான ஒரு சவுண்டை கொடுக்குது. என்னதான் நான் சிங்கிளாக கேட்கும்போது நார்மல் ப்ளூடூத் ஸ்பீக்கர் மாதிரி தான் இருக்குது. இதுவே இன்னொரு ஸ்பீக்கர் இதே மாதிரி வாங்கி இதில் TWS மெத்தடில் பேரிங் ஆகிடும். அந்த பேரிங் மூலயமா ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா தாறுமாறாக ஸ்டீரியோ டைப்பில் ஒர்க் ஆகும். அப்போ தான் இது ஒரு 6 வாட், இது ஒரு 6 வாட், 12 வாட்டில் சூப்பரான ஹோம் தேட்டர் அளவுக்கு இருக்கும். நீங்கள் சப்போஸ் ப்ரொஜெக்டர் வச்சுருந்தாலோ இல்லை டிவி வச்சுருந்தாலோ உங்களுக்கு சவுண்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக லோ பட்ஜெட்டில் இதை வாங்கலாம். இதோட ப்ரைஸ் என்னன்றதை இந்த வீடியோட எண்டில் நான் சொல்கிறேன். நான் வாங்கின ப்ரைஸும் சொல்கிறேன், இப்போ கரண்ட் ப்ரைஸ் என்ன இருக்குன்றது சொல்கிறேன். நீங்களே வாங்கலாமா வேணாமான்றதை முடிவு பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் இருக்க ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா, ப்ளூடூத் 5.3 கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த ஸ்டீரியோ டைப்பு, TWS, அப்புறம் நிறைய மல்டிபிள் கேஜெட்டோடைய கனெக்ட் ஆகுறது, இது எல்லாமே பாசிபிளாக நடக்குது. இது கூடவே இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 15 hours பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்காங்க. அது ஒரு தாறுமாறான விஷயம். ப்ளூடூத் ஸ்பீக்கர்லேயே நமக்கு ரொம்ப கடுப்பாக இருக்க விஷயம் அதுதான். எங்கேயா கொண்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன், 1 hour 2 hours டக்குன்னு ஆஃப் ஆகிடும். பட் இதில் 15 hours கொடுத்துருக்காங்க. நம்ம ரியல் டைமாக யூஸ் பண்ணால் 10 hours கண்டிப்பாக நிற்கும். ஏன்னா நான் அதை லாஸ்ட்டாக சார்ஜ் போட்டது பார்த்தீங்கன்னா ஒரு 1 week முன்னாடி இருக்கும். இப்போ வரைக்கும் இது எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 60 to 70 வரைக்கும் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு தாறுமாறான பேட்டரி பேக்கப் இருக்கிற டிவைஸ் தான். இதுக்குள்ளே இருக்க பேட்டரியும் பார்த்தீங்கன்னா 9 volt பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுதான் மற்ற பிராண்டுக்கும் இவங்களுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம். இதில் பவரை அதிகமாக கொடுத்து, வாட்ஸை அதிகமாக கொடுத்து, இதோட ஸ்பீக்கர் சவுண்டு எல்லாமே நல்லாயிருக்கு. அதர்வைஸ் மற்றபடி எல்லாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ப்ளே அண்ட் பாஸ் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க, அப்புறம் ப்ரீவியஸ் பட்டன், நெக்ஸ்ட் பட்டன், இது எல்லாமே ஒன்று கொடுத்துருக்காங்க. கால் அட்டன் பண்ணுறதுக்கும் இருக்குது. இதில் இன்பில்ட் மைக்கும் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ப்ளூடூத் வழியாக கனெக்ட் பண்ணிவிட்டு, அதாவது ப்ளூடூத் வழியாக மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டோ இல்லை லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிட்டோ, வாட்ஸ்அப் கால் இல்லை வந்து மொபைலில் கால் கனெக்ட் பண்ணால் கூட இது மூலயமா நீங்கள் வந்து பேசிக்க முடியும். எவ்வளோ தூரத்துலனா 10 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ளே. ஸோ இப்போ பாசிட்டிவ் சைடு எல்லாமே சொல்லி முடிச்சாச்சு. நெகட்டிவ் சைடில் ஒரு பெரிய மைனஸ் என்னென்னா, TWS கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரெண்டு ஸ்பீக்கரோடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும்னா 1 மீட்டருக்குள்ளே இருந்தால் தான் அக்யூரேட்டாக நல்லா ஒர்க் ஆகுது. இன்கேஸ் 1 மீட்டருக்கு மேலே இருந்துச்சுன்னா என்ன ஆகுதுன்னா, சவுண்ட் வந்து பிரேக் ஆகி ஒர்க் ஆகும். சிக்னல் கொஞ்சம் வீக்காக இருக்குது. பட் ஒரே ஒரு ஸ்பீக்கர் வந்து நீங்கள் எந்த கேஜெட்டோட கனெக்ட் பண்ணுறீங்களோ அதுலேருந்து 10 மீட்டர் வரைக்கும் ஒர்க் ஆகும். இதுவும் 10 மீட்டரில் ஒர்க் ஆகணும், பட் அந்த மாதிரி நடக்கலை. ஸோ 1 மீட்டருக்குள்ளே நீங்கள் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இது இல்லாமல் இன்னொரு ஸ்பீக்கர் வாங்கி இதில் கனெக்ட் பண்ண முடிஞ்சால் அதுவும் நல்லாயிருக்கும் தான் நினைக்கிறேன். இன்கேஸ் ஃபியூச்சரில் எங்களால் அது பண்ண முடிஞ்சால் அதையும் நாங்கள் வீடியோ மேக் பண்ணி போடுறோம். அடுத்து இதில் இருக்கிற பெரிய மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் போர்ட். ஆனால்
நல்லதான் நல்லா கொடுத்துருக்காங்க. சி டைப் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அது ஒரு பாசிட்டிவும் கூட. நான் பாசிட்டிவ் சைடில் சொல்ல மறந்துட்டேன். அது ஒரு பாசிட்டிவ் சி டைப் சார்ஜிங் டைப் கொடுத்துருக்காங்க. எல்லா டைப்போடையும் போட்டுக்கலாம். ஏதாவது ஹை வாட்ஸில் இருக்கிறதையும் கனெக்ட் பண்ணி போடலாம், லோ வாட்ஸ் இருக்க சார்ஜர்லையும் போடலாம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. என்ன ப்ராப்ளம்னா போர்ட்டோட சைஸ் வந்து சின்னதாக இருக்குது. சின்னதாக இருக்க கேபிள் ஈஸியாக நுழைஞ்சிருது. கொஞ்சம் பெருசாக இருக்கிறது, நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து என்கிட்ட எம்ஐ கேபிள் தான் இருக்குது, நான் அதை எடுத்து கனெக்ட் பண்ணுறேன், ஆஃப் தான் போகுது, அதுக்கு மேலே உள்ளே போகல. ஸோ இதை தான் கொஞ்சம் நான் ப்ராப்ளமாக பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இதை க்ளோஸ் பண்ணுறதுக்குலாம் நல்லா ஈஸியாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக யூஸ் ஆகும், அதனால் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே சூப்பர் தான். பட் இதோட ப்ரைஸ் நாங்கள் வாங்கினது 450. இப்போ கரண்ட் ப்ரைஸ் அமேசானில் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு விற்றுட்ருக்காங்க. இது ஓகேவா இல்லையான்னு என்ன கேட்டிங்கன்னா 100% இது ஒர்த்து தான். இது ரெண்டாக பை பண்ணால் கூட வந்து ஒரு 1000 ருபீஸ்க்குள்ளே வந்துடுது. 1000 ருபீஸ்க்குள்ளே ஸ்டீரியோ டைப்பில் தாறுமாறாக நீங்கள் எங்கே வேணால் வச்சு பாட்டு கேட்கலாம், எங்கே வேணால் வச்சு படம் பார்க்குறதுக்கு சூப்பரான ஒரு டிவைஸ். ஸோ மறக்காமல் இந்த டிவைஸை பற்றின கருத்தை நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த டிவைஸ்லேருந்து வர சவுண்டை வந்து நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். அதை ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க. அப்போ தான் இதை நீங்கள் ரியலாக எப்படி இருக்குன்றதை ஃபீல் பண்ண முடியும். சிங்கிளாகவும் வச்சு ப்ளே பண்ணி காட்டுறேன், ரெண்டுத்தையும் டிடபிள்யூஎஸில் கனெக்ட் பண்ணி ஸ்டீரியோ டைப்லையும் ப்ளே பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்குன்றதை கேட்டுட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிவிடுங்க. இந்த டப்ஸ்டெப் பாப் 600 பார்த்தீங்கன்னா இதோட வெயிட் 215 கிராம்ஸ். அது மட்டும் இல்லாமல் 120 மெஷ் கொடுத்துருக்கானுங்க. இந்த மெஷ் மூலியமாக வர சவுண்டு வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ அது எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சிங்கிள் ஸ்பீக்கரில் எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குன்றதை செக் பண்ணிக்கலாம். ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆன் பட்டன் இங்கே தான் இருக்குது. 2 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணால் ஹால் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக அவரே வந்து விசிபிள் ஆகிடுவார். இதுக்கப்புறம் நம்ம மொபைல்லையோ இல்லை டிவிலையோ இல்லை ப்ரொஜெக்டரில் எதில் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதே டப்ஸ்டெப்போட 600 இன்னொன்றுத்தோட ஆக்சுவலாக வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா பேர் பண்ண போகிறோம். இதுக்கு பேரிங் மெத்தட் எப்படின்னா, இந்த நெக்ஸ்ட் பட்டனை 2 வாட்டி டேப் பண்ணிங்கன்னா பேர் ஆகும். இதை இவங்க அஃபிஷியலாக எங்கேயுமே சொல்லலை, நான் தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இது பண்ண உடனே டிடபிள்யூஎஸ் மெத்தடில் பேரிங் ஆகிடும். இப்போ நீங்கள் ஸ்டீரியோவில் ஒரு எஃபெக்ட் கேட்க போகிறீங்க. அந்த மேஜிக் சவுண்ட் நான் சொன்னது இதுதான். இப்போ அது எப்படி இருக்குன்றதை ஃபீல் பண்ணுங்கள். நீங்களே கீழே கமெண்ட்டில் அதை சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதான் இந்த டப்ஸ்டெப்போட குவாலிட்டி. நீங்கள் கேட்டிருப்பீங்க. மறக்காமல் என்ன பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேங்க. இந்த ஸ்பீக்கர் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.